சரிடாப்பா, சரி தொடர்ந்து பாக்குறேன்னா அப்ப டக்குன்னு பாப்போமா. இப்படி ஒரு கிராஃப் வரைக்கவா, இடப்பெயர்ச்சி நேர வரைவு இப்படி வரைக்கா, இப்படி வரைக்கா எனக்கு சீட்டா. அப்ப படித்திற நிலத்துல வரும் பிளஸ் வெலோசிட்டி என்று வந்தன்னு உனக்கு தெரியும். நேர் வெலோசிட்டியா வந்தது நீ செக் பண்ணிப்ப. அடுத்தது இப்படியான ஒரு கிராஃப் வரைக்கா, என்னது எஸ்டி இப்படி வரைக்கா, இப்படி வரைக்கா எங்களுக்கு சீட்டாங்க உள்நோக்கி வரைக்கா. படித்திற எண்ணத்துல வந்தது மைனஸ் வெலோசிட்டியா வந்தது. இதுக்கு இதுல படித்திற எண்ணத்தை தருது மைனஸ் வெலோசிட்டி. அடுத்தது இப்படி வரைக்கா எஸ்டி இப்படி வரைக்கா எங்களுக்கு பார் இப்படி வரைக்கா எங்களுக்கு படித்திற எண்ணத்தை தந்தது. படித்திற என்ன வெலோசிட்டி தருது, பிளஸ் வெலோசிட்டியோ மைனஸ் வெலோசிட்டியோ. படித்திற எங்களுக்கு என்னது தருது, மைனஸ் வெலோசிட்டியை தந்தது, மைனஸ் வெலோசிட்டியை தந்தது. அதே போல கிராஃப் இப்படி வரைக்கா எங்களுக்கு என்னத்தை தந்தது, இப்படி வரைக்கா எங்களுக்கு படித்திற பிளஸ் வெலோசிட்டியை தந்தது என்ற கதை உனக்கு விளங்க. பிளஸ் வெலோசிட்டியை தந்தது. ஓகே, அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைப்பட்ட படித்திறன் வெலோசிட்டி தான், வேகம் தான். அதுலயும் என்னது, எதுக்கு பிளஸ் வெலோசிட்டி எதுக்கு மைனஸ் வெலோசிட்டி, எங்க பிளஸ் வெலோசிட்டி வருது எங்க மைனஸ் வெலோசிட்டி வருதுன்னு பாத்துக்கோ. மரியாதை இங்க பாரு, ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்குது, எனவே பிளஸ் வெலோசிட்டி. இது கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்குது, எனவே மைனஸ் வெலோசிட்டி. இங்க பாரு, இதுக்கு போடேக்கா இது என்ன, இது வந்து கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்குது. எனக்கு கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா மைனஸ் தானடாப்பா. இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல இப்படி எப்படி இந்த சொல்லி ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்குது பிளஸ். ஆக மொத்தத்துல கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா மைனஸ் வெலோசிட்டி, ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா பிளஸ் வெலோசிட்டி. கதை முடிஞ்சு விளங்குது. இப்ப சும்மா செய்ய போறேன் பாரு, எப்படின்னு சொல்லலாம். இது முதலாவது கிராஃப், இது இரண்டாவது கிராஃப், இது மூன்றாவது கிராஃப், இது நாலாவது கிராஃப். இந்த 4 கிராஃப்களையும் ஒன்றோட ஒன்று சேர்க்க போறேன். எப்படி என்று பாரு, அடுத்த வீடியோ அதுதான். அடுத்தது 4 கிராஃப்களையும் என்ன செய்ய போறேன்னா ஒன்றோட ஒன்று சேர்க்க போறேன். சேர்த்துக்கு ரன் பாருப்பா, தனியொரு கிராஃப்ல 2 கொண்டு இருப்பேன் பாரு. இதையும் சேர்ப்பேன், இதையும் சேர்ப்பேன், இதையும் சேர்க்க போறேன். படியாக்கானு விளையாட்டு இருக்குப்பா. சென்னையும் சேர்த்துக்கிற விட்டா இப்படி வருமான்னு பாப்போம். அல்லது கூட இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே கிராஃபில கொண்டு வர வலிக்கிறவன். 4ஐயும் சேர்த்து என்ன செய்வன், ஒரே கிராஃபில கொண்டு வர வலிக்கிறவன். அப்ப இனி எல்லாம் என்ன செய்யறது, அப்ளிகேஷன். இனி எல்லாம் வரப்போறதா அப்ளிகேஷன். அது தியரி இவ்வளவு தான். இனிமே செக் பண்ண வேண்டியது படித்திறன் வெலோசிட்டி பிளஸோ மைனஸோ. என்னது, கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா மைனஸ் தான் வருமாடா, ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா பிளஸ் வருமாடா. ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா உங்களுக்கு என்ன வரும், பிளஸ் வரும். கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை ஆக்கினா என்ன வரும், மைனஸ் வரும். படித்திறனை ஞாபகம். இதானது படித்திறன் கதை. அதாவது இடப்பெயர்ச்சி நேர படித்திறன் கதை. நேர்கோடுகளுக்கு காய்ச்சிருக்க, இடப்பெயர்ச்சி நேரம் என்னத்து காய்ச்சிருக்கிறேன், நேர்கோடுகளுக்கு காய்ச்சிருக்கின்றேன். அதாவது என்ன அப்படி y சமன் mx, y சமன் பிளஸ் ஓ மைனஸ் mx பிளஸ் ஓ மைனஸ் c. இந்த பேட்டர்ன் வரைவுகளுக்கு காய்ச்சிருக்கின்றேன். y சமன் mx கிராஃப்கள், y சமன் mx ஆக c. அதான் நேர்கோடு வரைவுகள் என்னென்ன வேற என்ன கணக்கு இதுதான். இப்படி வார கிராஃப்களுக்கு படித்திறன்களை காய்ச்சிருக்கிற இடப்பெயர்ச்சி நேர வரைவுல. ஓகேயா, தொடர்ந்து பார்ப்போமா, தொடர்ந்து பார்ப்போம். சரி பேரடாப்பா, நாங்கள் இப்ப என்ன செய்வோம், கீறின கிராஃப்களை ஒன்று சேர்ப்போம். ஒன்று சேர்க்க போறோம். அப்படி பேரா இங்க நேரம் இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி நேரம் படித்திற என்னத்தை தரம், வேகத்தை தரப்போது வழியாக்கம்.
முதலாவது கிராஃப் உனக்கு இப்படி கேள்வி அடிக்கிறேன் அடிக்கின்றேன் வார ஒரு கிராஃப் சொல்லு பாப்போம் செக் பண்ணி சொல்லவா எனக்கு இந்த துண்டு அதாவது இப்படி ஒரு துண்டு உனக்கு தனியா வச்சு படைப்பிச்சிருப்பேன் அதே போல இப்படி ஒரு துண்டு உனக்கு தனியா வச்சு படிச்சு வச்சிருப்பேன் விளங்குதா எஸ்டி விளங்குதாடாப்பா எஸ்டி விஷயங்கள் விளங்குதா செண்டையும் இப்ப என்ன செய்திருக்கேன் ஜாயின் பண்ணி ஒண்டாக்கறி வச்சிருக்கேன் அப்ப சொல்லு அப்ப இவருக்குரிய படித்திறன் என்ன வந்தது உனக்கு இவருக்குரிய படித்திறன் என்ன வந்தது இவருக்குரிய படித்திறன் என்ன வந்தது பிளஸ் வி இவருக்குரிய படித்திறன் என்னன்னு வந்துச்சு என்னென்ன வந்தது பிளஸ் வி ஆக மொத்தத்துல எனக்கு படியாக்காவணி ഇതിന്റെ പഠിത്തരണം എന്നത് ഇതിന്റെ പഠിത്തരണം എന്നത് പ്ലസ് വി ഇടപ്പേജ് നേരപ്പെട്ട പഠിത്തണം ഇതിന്റെ പഠിത്തരണം എന്നത് പ്ലസ് വി ഇതിന്റെ പഠിത്തരണം എന്നത് പ്ലസ് വി ആകെ മൊത്തത്തില് വടിയാക്കാവണി எனக்கு இங்க நேர அச்சோட இவர் என்ன கோணத்தாக்குறார் கூர்ங்கோணத்தாக்குறார் நேர அச்சோட இவர் என்ன கோணத்தாக்குறார் கூர்ங்கோணத்தாக்குறார் அதே போல இங்கேயும் பேர் நேர அச்சோட என்ன கோணமாக்கப்படுது கூர்ங்கோணம் இங்க செக் பண்ணி பேரடாப்பா இங்க வேற இங்க கூர்ங்கோணம் பேரப்பா இவர் என்ன சரிதானாப்பா இவர் என்ன ஓர்கனம் ஆக்குற கூர்ங்கோணம் ஓகேயா கூர்ங்கோணத்தை ஆக்குற ஓகேயா கூர்ங்கோணத்தை ஆக்கு அது இதுக்க வச்சு பார்க்கலாம் அது பிரச்சனை இல்லை இதுலயே வச்சு பார்க்கலாம் பிரச்சனை இல்லை ஆகவே எனக்கு இதுல படித்திறன் பாசிட்டிவும் இங்கேயும் படித்திறன் என்னடாப்பா பாசிட்டிவ் அப்ப பாசிட்டிவ் வெலோசிட்டி அப்ப இதுல என்னடாப்பா பாசிட்டிவ் வேகம் பாசிட்டிவ் இதுக்கு என்னதாப்பா வேகம் பாசிட்டிவ் அப்ப இடப்பெயர்ச்சி நிறைவேறவில்லை இப்படி வந்தா பாசிட்டிவ் படித்திறன் இவ்வளவு இருக்கும் பாசிட்டிவ் வெலோசிட்டி இதுக்கும் என்னதாப்பா பாசிட்டிவ் வெலோசிட்டி ஓகேயா அடுத்த கறி காட்ட போறேன் பாரு அடுத்த தொடர்ந்து செய்ய போறேன் பாரு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாவுகள் சொல்ல போறேன் கொஞ்சம் கொஞ்சமா என்னது ஐடியாவுகள் சொல்ல போறேன் நம்ம வேற ஐடியாவில் தான் சொல்ல போறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா இப்ப இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேரம் ரெண்டையும் சேர்த்து வந்துட்டு சொன்னா இந்த மாதிரி யோசிக்கிறது விளங்குதல்ல விளங்குதல்ல கதை அதுதான் விஷயம் அதுதான்டா விஷயம் இனிப்ப அடுத்தது செண்டு வேற ரெண்டு சேர்ப்போம் சரிதானே பாப்பா சரிடாப்பா இப்ப அடுத்ததா பாப்போம் அடுத்த எஸ்டி ஒருக்கா பாப்போம் வேற வேற சும்மா கேடுறேன் வேற அப்ப இப்படி ஒரு எஸ்டி வருது ரெண்டு பையன் எஸ்டி கிராஃபில இப்படி வருது ரெண்டு பையன் சரி சொல்லு ഇതിന്റെ പഠിത്തരം என்னது இடப்பெயர்ச்சி நேரத்துல என்ன படித்திறன் மைனஸ் வெலோசிட்டி வி மைனஸ் படித்திறன் இவர் மைனஸ் படித்திறன் அப்ப இவரும் என்ன படித்திறனாப்பா மைனஸ் படித்திறன் இவரும் என்ன படித்திறன் மைனஸ் படித்திறன் நெகட்டிவ் வெலோசிட்டி இவரும் மைனஸ் வெலோசிட்டி இவரும் மைனஸ் அப்ப இந்த கோடு ஃபுல்லாவே என்னது மைனஸ் வெலோசிட்டி விளங்குதா இந்த கோடு ஃபுல்லா இந்த கோட்டின படித்திறன் என்னது மைனஸ் வெலோசிட்டி விளங்குதானே இந்த கோட்டின் வெலோசிட்டி என்னது மைனஸ் வெலோசிட்டி ஓகே படித்திறன் என்னடாப்பா மைனஸ் படித்திறன் மைனஸ் வேகத்தின் படித்திறன் என்னடாப்பா மைனஸ் இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் என்னது மைனஸ் வெலோசிட்டி ஆக அமையும் ஓகேயா சரி அடுத்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாப்பா சரிடாப்பா நான் நேரா கேடுறேன் இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில எஸ்டியில இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வருது முதல்ல எப்படி கேறினான் இப்படி இப்ப ரெண்டையும் சேர்த்து கறி விடுவோம் சரியானா இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வருது இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வருது சரி சொல்லுவாப்போ எதுக்கு பிளஸ் படித்திறன் எதுக்கு மைனஸ் படித்திறன் ரெண்டு வேகம் இதுக்கு பிளஸ் வெலோசிட்டி எனக்கு தெரியும் இதுக்கு என்னது குறுங்கோணம் எனவே இதுக்கு பாசிட்டிவ் வேகம் அப்ப இதுக்கு பாசிட்டிவ் வேகம் சொன்னா இதுக்கு என்னடாப்பா பாசிட்டிவ் வேகம் பிளஸ் வெலோசிட்டி அப்ப இது என்னது விரிகோணத்தை ஆக்குது சோ இவருக்கு என்னது மைனஸ் வெலோசிட்டி அப்ப இவருக்கு என்னது மைனஸ் வெலோசிட்டி விளங்குதா பார் இதுக்கு என்னது பிளஸ் வெலோசிட்டி அப்ப இந்த கோடு ஃபுல்லா பிளஸ் வெலோசிட்டி கோடுகள் இது என்னது மைனஸ் வெலோசிட்டி கோடு ஓகே மைனஸ் வெலோசிட்டி கோடு அப்ப இங்க பார் எங்களுக்கு உனக்கு விளங்க வேண்டிய இந்த கிராஃபில இருந்து ஒரு விஷயம் சொல்ல போறேன் மடியாக்கம் பார்
T7 சைவரில் அது என்ன செய்யறார் இடப்பெயர்ச்சி மைனஸ்ல நிக்குது அப்ப இவர் உனக்கு இதுதான் அந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறேன் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்ப இங்கால என்னது பாசிட்டிவ் இடப்பெயர்ச்சி எஸ்க்கு பிளஸ் எஸ்க்கு பிளஸ் இங்கால என்னடாப்பா எஸ்க்கு மைனஸ் விளங்குதா அப்ப ஆரம்பத்துல T7 சைவர்ல ரெண்டு வரும் மைனஸ்ல ரெண்டு வரும் இங்க எங்க நிக்கிறார் விளங்குதா இங்க ரெண்டு எனக்கு ஒரு T7 ஒரு குறித்த நேரத்துலதான் என்னத்துக்கு வரார் இடப்பெயர்ச்சி சைவர் ஆகிறார் இடப்பெயர்ச்சி வடியாக்கவன் என்னதுக்கு வருது இடப்பெயர்ச்சி சைவராக இல்லை எனக்கு என்னதுக்கு வருது இடப்பெயர்ச்சி எனக்கு என்ன வருது என்ன செய்யுது பாரு மைனஸ் இடப்பெயர்ச்சி இது வந்து மைனஸ் எஸ்ல இருந்து என்னத்துக்கு வருது என்னது எங்களுக்கு குறைஞ்சு இடப்பெயர்ச்சி பூச்சியமா வடியாக்கவன் இடப்பெயர்ச்சி பூச்சியத்துக்கு வந்து பிறகு நேர்த்திசையில ஒரு இடப்பெயர்ச்சியை பெற்று பிறகு நேர்த்திசையில ஒரு இடப்பெயர்ச்சியை பெற்ற இப்படி போய் இப்ப இப்படி போய் இதுக்கு வந்து பிறகு இப்படி போய் நேர்த்திசையில ஒரு இடப்பெயர்ச்சியை பெற்று பிறகு என்ன செய்யுது பிறகு உங்களுக்கு என்ன செய்யுது இடப்பெயர்ச்சி குறையுதுடா எதுல குறையுது எனக்கு இவ்வளவு நேரம் இடப்பெயர்ச்சி நேர்ல கூடிக்கொண்டு வந்தது பிறகு என்ன செய்யுது நேர்ல குறையுது அப்ப இஞ்சால வார இப்படி வார இடப்பெயர்ச்சி குறைஞ்சதுக்கு பூஜ்ஜியத்துக்கு வந்து பிறகு மைனஸ்ல இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது பிறகு மைனஸ்ல இடப்பெயர்ச்சி என்ன செய்து கொண்டே இருக்கு அதிகரிச்சு கொண்டு வருது அதிகரிச்சு கொண்டு வந்து இப்படி வருது அப்ப இவருடைய நிலப்பாடு என்னது இவர் நிலப்பாடு மைனஸ் எஸ்ல இடப்பெயர்ச்சி தொடங்கி என்னது பூஜ்ஜியமாயி பிறகு என்னது அதிகரிச்சு குறைஞ்சு கொண்டு வந்து மைனஸ்ல குறைஞ்சு பிறகு நேர்ல கூடி பிறகு என்ன செய்யுது நேர்ல குறைஞ்சு பிறகு மைனஸ்ல கூடுது பேர் மைனஸ்ல குறைஞ்சு நேர்ல கூடி நேர்ல குறைஞ்சு மைனஸ்ல கூடுது விளங்குதா இவருடைய எதா போக்க என்னது அந்த மோசனுடைய போக்கு ஆராய்ஞ்சா இயக்கத்தினுடைய போக்கு தன்மையை ஆராய்ஞ்சா இப்படி வருது வேற என்னது மைனஸ்ல குறைஞ்சு பிளஸ்ல கூடி இடப்பெயர்ச்சி சொல்ல இடப்பெயர்ச்சி மைனஸ்ல குறைஞ்சு அதாவது மைனஸ்ல குறைஞ்சு இடப்பெயர்ச்சி பிறகு நேர்ல இடப்பெயர்ச்சி கூடி பிறகு நேர்ல இடப்பெயர்ச்சி குறைஞ்சு பிறகு எல்லாத்துக்கு வருது கோதாரி மைனஸ்ல இடப்பெயர்ச்சி கூடுது விளங்குதல்ல ஆக மொத்தத்துல இவருடைய இடப்பெயர்ச்சியின் அமைவை நாங்கள் மோசனா பார்த்தோம்னா அம்மா இயக்கத்தை பார்த்தோம்னா இவ்வாறான ஒரு போக்கா பெறுது விளங்குதல நாங்கள் இதை வந்து ஃபர்ஸ்டா தனி கிராஃபா பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட்ல தனி கிராஃபா பார்த்திருப்போம் இவரை வந்து செகண்டா தனி கிராஃபா பார்த்திருப்போம் இப்ப என்ன செய்யறேன் செண்டையும் சேர்த்துக்கிறேன் செண்டு கிராஃபையும் என்ன செய்கின்றேன் சேர்த்துக்கறி போட்டு ஆராய்கின்றேன் அப்ப பார் இதுக்கு என்னது பிளஸ் வெலோசிட்டி இதுக்கு என்னது மைனஸ் வெலோசிட்டி விளங்க வேண்டியது அதுகள் தான் படித்திறன் காண்றது எவ்வாறு என்றது உனக்கு தெளிவா இருக்கு எனது இடப்பெயர்ச்சி நேர நேர் வெலோசிட்டி படித்து வேகம் படித்திறன் வேகத்தை தரும் அந்த வேகம் நேர் வேகமோ மறை வேகமோ என்றதை கண்டுபிடிக்கிறது இப்ப கிளியரா விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் சரிதானா அப்ப சரி அப்ப மிச்ச விஷயங்கள் நாங்க என்ன செய்வோம்னாப்பா கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம் சரிதானாப்பா இன்னைக்கு இவ்வளவு விஷயமும் போதும் விஷயம் போதும் கொஞ்சம் கொஞ்சமா நகரும் மிச்ச விஷயத்த என்ன செய்வோம் அடுத்த வீடியோல என்ன செய்வோம் பாப்போமா அடுத்த வீடியோல என்ன செய்வோம் பாப்போம் ஓகே நன்றி வணக்கம்